Hi everyone, வணக்கம். நான் சுபி ராகுல். நான் ஒரு ஸ்கின் கேர் பிளாகர். ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நீங்கள் என்னோட சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ வில் ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரூன் ஸ்கின், ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் டீனேஜர்ஸ்க்கு, நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்குன்னு நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிமிலர்லி நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸ்கின் சைக்கிளிங்னா என்ன, ஒரு நாள் ஸ்கின் சைக்கிளிங்கில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் உங்களோட லேட் 20s இருக்கீங்கன்னா, ஆர் 30s இருக்கீங்கன்னா, ஆர் 40s 50s இருக்கீங்கனாலும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணதே கிடையாது, ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது, ஆர் ஸ்கின் கேரே நான் இது வரைக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சது கிடையாதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனை எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கணும், இல்லை இந்த மாதிரியான ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் லைக் ரெட்டினால், பெப்டைட்ஸ் இதெல்லாம் எப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், எது கரெக்டான வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலி ஐ வுட் சே எப்போ உங்கள் ஸ்கின்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஏஜிங் பார்க்குறீங்களோ, இட் கேன் பி லைக் ஒரு சாகி ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லைனா ஓப்பன் போர்ஸாக இருக்கலாம், ஆர் எனிதிங் மைல்டாக ரிங்கிள்ஸோ இல்லைனா க்ரோஃபீட்னு சொல்லுவோம்ல, இங்கே ஃபஸ்ட்டு சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முகத்தில் எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சுருக்கங்களோ இல்லை ஏதோ ஒரு ஏஜிங் சைன் நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, தட் இஸ் தி ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். நிறைய ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ், நிறைய ஸ்கின் கேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25 வயசுலேயே ரெட்டினால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, 25 வயசுலேயே நீங்கள் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் ஆல் தட். உங்கள் ஸ்கின் உங்களுக்கு சொல்லும். பர்சனலி எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஸ்கின் டீஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, இன்ஸ்பைட் ஆஃப் யூஸிங் மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் கூட, நார்மலான ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணாலும் கூட, முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடிலாம் எதுவுமே பண்ணலனாலும் என் ஸ்கின் அப்படியே சாஃப்டாக இருக்கும், இப்போ ரொம்ப ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது, ஆர் முன்னாடியும் இதே வேலையை தான் செய்வேன் ஆனால் என் ஸ்கின் இப்படி ரியாக்ட் பண்ணாது, இப்போ என் ஸ்கின் வேறு விதமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, யுவர் ஸ்கின் இஸ் கம்யூனிகேட்டிங் டு யூ. இல்லை வயசாகுது, ஏஜிங் சைன்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னு இட் இஸ் கம்யூனிகேட்டிங் டு யூ. அதை நீங்கள் கரெக்டான டைமில் பிடிச்சி ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும். 20 வயசுலையும் 25 வயசுலையுமே எல்லா ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிமிலர்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி 40 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை, இட்ஸ் டூ லேட், இதுக்கு மேலே நான் ஆரம்பித்து என் ஸ்கின்ல எப்படியும் எதுவும் ஒட்டாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் ராங். இட்ஸ் நெவர் டூ லேட். ஸோ உங்களுக்கு 50 வயசு ஆயிருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பிக்கவே இல்லை யூஸ் பண்ண அப்படின்னாலும் கூட, தி மொமெண்ட் யூ ஸ்டார்ட் யூஸிங் ஒரு விட்டமின் சி சீரமோ இல்லை ரெட்டினாலோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே உங்களோட ஸ்கின்ல அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் அண்ட் தெர் வில் பி a டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே, ஆனால் இது வரைக்கும் நான் எந்த விதமான ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணது கிடையாது, எந்த ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ வேர் ஷுட் ஐ பிகின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் சே ஸ்டார்ட் வித் அ ஃபேஸ் வாஷ். அதாவது ஸ்டாப் யூஸிங் அ சோப். இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் முகத்துக்கும் சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, குளிக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நீங்கள் சோப் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறது எவ்வளோ ஜென்டிலான சோப்பாக இருந்தாலும், லைக் டவ், பியர்ஸ் மாதிரி வெரி ஜென்டில், வெரி மைல்ட், pH லெவலே இதில் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரியான சோப்பாக இருந்தாலும் சோப் பாடிக்கு ஓகே, நாட் ஃபார் ஃபேஸ். ஏன்னா வயசு ஆக ஆக நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் எ ஜென்டிலான காமிங் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் ஒன்று நைட் ஒன்றுலாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் ஃபார் போத் AM அண்ட் PM யூஸ் பண்ணாவே போதும். அண்ட் நிறைய பேர் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் எப்போ பண்ணணும், காலையில் எந்திரிச்சதும் முகத்தை வாஷ் பண்ணிட்டு பண்ணணுமாலாம் கேட்குறீங்க. இல்லைங்க, காலையில் குளிச்சுட்டு டூ யுவர் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டூ யுவர் PM ஸ்கின் கேர் ரொட்டீன், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ பர்சனலாக நான் எந்த ஃபேஸ் வாஷ் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டாஃபிலோட இந்த கிளென்சர், ஆர் செராவேயோட இந்த ஹைட்ரேட்டிங் கிளென்சர், அண்ட் சுகந்தாவோட இந்த காமிங் ஃபேஸ் வாஷ், சிம்பிளோட இந்த ஜென்டில் கிளென்சர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி மைல்ட் ஆன் ஸ்கின் அண்ட் ஏஜிங் ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லா வேலை செய்யும். தே ஹாவ் வெரி ஹைட்ரேட்டிங் இன்க்ரீடியன்ஸ், கீ இன்க்ரீடியன்ஸ் லைக் சென்டல் ஏஷியாட்டிகா அண்ட் நிறையா நல்ல இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. விட்டமின் B5 எல்லாத்துலேயுமே கிளிசரின் இருக்குது இந்த எல்லா ஃபேஸ் வாஷ்லேயும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை காம் டவுன் பண்ணும், ஸ்கின்னை ரொம்ப ட்ரையாக ஆக்காது, ஸ்கின்னோட நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணாது, பட் ப்ராப்பராக டர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம முகத்தை ஸ்குவீக்கி க்ளீனாக ஆக்கும்.
ஃபைன். நான் என்னோட ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். சோப் யூஸ் பண்ணுறதை நிறுத்தணும். அடுத்ததான் நான் என்ன பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருங்கிறது ரொம்பவே அண்டர் ரேட்டடான ஒரு ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்கள்ல இருந்து 20s இருக்கிறவங்க எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் அதில் எவ்வளோ இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. But personally, I would say moisturizers are the most important anti-aging skincare products. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஏஜ் ஆக ஆக ரொம்பவே ட்ரை ஆகும். அண்ட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கும் அந்த அளவுக்கு ரிங்கிள்ஸும் ஃபைன் லைன்ஸும் ரொம்பவே பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் தி மோர் தி ஸ்கின் இஸ் ட்ரையர் தி மோர் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம முகத்தை நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம முகத்தை நம்ம மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின் ரொம்பவே சப்புலாக இருக்கும் அண்ட் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹைட்ரேட்டடான ஸ்கின்ல அவ்வளோ ஈஸியாக ரிங்கிள்ஸும் ஃபைன் லைன்ஸும் தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் அ நல்ல மாய்ஸ்சரைசர். அண்ட் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணும்போது ஏஎம்க்கு பிஎம்க்குன்னு 2 தனித்தனியாக வாங்குங்க. ஏஎம்க்கு அதாவது உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நீங்கள் வாங்குற மாய்ஸ்சரைசரை ரொம்பவே லைட் வெயிட்டான வெரி ஹைட்ரேட்டிங் ஆனால் ரொம்ப லைட் வெயிட் இன்ஸ்டண்ட்டாக என் ஸ்கின்ல அப்படியே அப்சார்ப் ஆகிரும், எதுவுமே பளிச்சுன்னு தெரியாது, ஏதோ போட்டிருக்கேன் அப்ளை பண்ணியிருக்கேங்கிற மாதிரி தெரியாது அப்படிங்கிற மாதிரியான அல்ட்ரா லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்ஸ் வாங்குங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, காம்பினேஷன் நார்மல் ஸ்கின் எதுவாக இருந்தாலும் ஆல்வேஸ் சூஸ் அ அல்ட்ரா லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். ஆனால் நல்லா ஹைட்ரேட்டிங்கான ஒரு மாய்ஸ்சரைசர். அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ப்ளம்மோட இந்த ரைஸ் வாட்டர் மாய்ஸ்சரைசரை சொல்லுவேன். அண்ட் சிம்பிளோட இந்த ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஈவன் எமோலின். சிமிலர்லி நீங்கள் நைட் டைமுக்கு மாய்ஸ்சரைசர்ஸ் சூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏஜிங் ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைய ஆரம்பிக்குமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல செரமைட்ஸ்னு ஒரு பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த செரமைட் பாண்ட்ஸும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த செரமைட் ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்மளோட ஸ்கின் ரொம்பவே யூத்ஃபுல்லாக க்ளோயிங்காக பளிச்சுன்னு இருக்கும், ஹெல்த்தியான ஒரு க்ளோவோட இருக்கும். ஸோ செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் வாங்குங்க. டாட் அண்ட் கீழே சுகந்தால எல்லாத்துலேயுமே நல்ல செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு. சிமிலர்லி பெப்டைட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசர்ஸ் வாங்குங்க. ஓலே நைட் க்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா பெப்டைட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சிமிலர்லி நயசைனமைடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஓலே நைட் க்ரீம்ஸ் யூஸ்வலி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல அந்த பெப்டைட்ஸ் நயசைனமைட் இது எல்லாமே ரொம்ப நல்லா வேலை செஞ்சு மார்னிங் எந்திரிக்கும் போதே அந்த ஒரு யூத்ஃபுல் க்ளோவோட தான் எந்திரிப்போம். ஃபைன். என்னோட ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வாங்கணும். என்னோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரையாக ஆக்காத காம் டவுன் பண்ணுற மாதிரியான ஆனால் ஸ்குவீக்கி க்ளீனாக ஆக்குற நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் கிளென்சர் வாங்கணும். அடுத்து நான் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கணும். டே டைமுக்கு ரொம்ப அல்ட்ரா லைட் வெயிட்டாக இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் நைட்க்கு பெப்டைட்ஸ் செரமைட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். ஃபைன். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் என்னோட ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில். ஸோ அடுத்தது எது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன்லாம் எதுவுமே இல்லாமல் வெயிலில் ரொம்ப அதிகமாக அலையிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜிங் சிம்டம்ஸ்லாம் வரும். லைக் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் தவிர ரொம்ப சீக்கிரமாகவே இவங்களுக்கு ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வரும். நீங்களே உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களில் நோட் பண்ணி பாருங்கள், யார் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது ஆனால் நிறையா வெயிலில் அலைவாங்க அப்படின்னு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏஜிங் சைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முகத்துக்கு மட்டும் சன்ஸ்க்ரீன் போட்டு கை கால்லாம் நீங்கள் எதுவுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் வெளியில் அலையும் போது உங்கள் கையிலுமே நிறைய டார்க் ஸ்பாட்ஸும் சுருக்கங்களும் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் அ சன்ஸ்க்ரீன். அண்ட் குழந்தைங்களுக்கு 20s இருக்கிறவங்களே கம்பல்சரியாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட 30s 40sலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லைம்மா நான் ஆல்ரெடி 40 வயசு வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணதே இல்லை சன்ஸ்க்ரீன், இதுக்கு மேலே யூஸ் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யூஸிங் ஆல் தி ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சன்ஸ்க்ரீனையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்வியஸான அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். சன் டேமேஜ்லேருந்து UVA UVB ரேஸ் கிட்ட இருந்து உங்கள் ஸ்கின்னை இந்த சன்ஸ்க்ரீன் பாதுகாக்கிறதுனால உங்களோட ஸ்கின் ரொம்பவே யூத்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக சுருக்கங்கள்லாம் வராது. அதே மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன்ஸ், மெலாஸ்மா இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஏஜிங் சைன்ஸ் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் தான் நிறைய காமிச்சு கொடுக்கும், பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ்னு. அதிகமாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எதுவுமே சிம்டமாக வரவே வராது. டெர்மாகோல, லாஷீல்டில், டாக்டர் ஷெத்தில்,
செட்டாஃபில்னு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அண்ட் சிலதெல்லாம் ரொம்ப ஹை எண்ட் லைக் 1000 rupeesக்கு மேலே இருக்கிற மாதிரியாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவசியம் வாங்க வேண்டிய 3 ப்ராடக்ட்ஸ் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். இந்த 3 தான் பேசிக்ஸ் ஆஃப் ஆன்டி ஏஜிங் ஸ்கின். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமா? இதை தவிர ஏஜிங் ஸ்கின்க்கு வேற எதுவும் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, வேறையும் நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவை. பட் அதெல்லாம் வாங்குறீங்களோ இல்லையோ அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஆனால் கம்பல்சரியாக மேண்டேட்ரியாக நீங்கள் வாங்க வேண்டியது ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன்னு சொன்னேன். பட் இதை தவிர அடுத்த இம்பார்ட்டண்ட்டான சில ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி சீரம். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு சீரம் விட்டமின் சி சீரம். வாவோட இந்த விட்டமின் சி சீரம் அண்ட் ப்ளம்மோட இந்த விட்டமின் சி சீரமும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் விட்டமின் சி சீரம்ஸ் ஆர் நோன் ஃபார் ஏஜிங் சைன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடும். டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், வேறு என்னென்ன ஏஜிங் சைன்ஸ் இருக்குது உங்களுக்கு, இப்போ தான் சாகியாக ஆயிட்டு வருது உங்களோட ஸ்கின்னு, கொஞ்சம் தொளதொளன்னு இருக்கிற மாதிரியா லூஸாக இருக்குது உங்கள் ஸ்கின் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆர் அங்கங்கே ரொம்ப மைல்டாக ரிங்கிள்ஸ் இருக்குது, ஃபைன் லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சிங்கன்னா ரைட் டைம் டு ஸ்டார்ட் விட்டமின் சி சீரம். விட்டமின் சி சீரமை உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் யுவர் ஃபேஸ் வாஷ், உங்களோட மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி. ஏன் இதை மார்னிங்கில் யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்கள் சன்ஸ்க்ரீனோட சேர்ந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யும். த்ரூ அவுட் தி டே என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் கிட்ட இருந்தும், பொல்யூஷன் கிட்ட இருந்தும், அதர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் த்ரூ அவுட் தி டே ஃபார்ம் ஆகுறதுல இருந்தும் உங்கள் ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ விட்டமின் சி சீரம் நைட்டில் யூஸ் பண்ணுறதை விட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுறது தான் உட் பி மோஸ்ட் அட்வைசபிள். அடுத்ததா ரெட்டினால். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெட்டினால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட்டினால்லாம் வாரத்துக்கு 2 தடவை நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். நிறையா ஹைட்ரேட் பண்ணுங்கள். ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டே டைமில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ட்வைஸாக ஆரம்பித்து உங்கள் ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அடாப்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணலாம் அட் தி மேக்ஸ். அவ்வளோதான். ரெட்டினாலோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசு ஆக நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டே வரும். அதனால தான் எலாஸ்டிசிட்டி குறைஞ்சு ஸ்கின் சாக் ஆக ஆரம்பிக்கிறது, ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கிறது எல்லாமே. ஸோ ரெட்டினால்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் ப்ரொடக்ஷனை இது ரொம்ப நல்லா பூஸ்ட் பண்ணும். சிமிலர்லி நம்மளோட ஸ்கின் செல் டர்ன் ஓவர் ரேட்டை ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்மளோட ஸ்கின் ரொம்பவே யூத்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எந்த விதமான சுருக்கங்களோ இல்லை ஃபைன் லைன்ஸ் எதுவுமே இருக்காது நம்ம ஸ்கின்ல ரெட்டினால் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது. நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச ரீகுலோட ரெட்டினால் பிகினர் ஃப்ரெண்ட்லி. சிமிலர்லி ஆர்டினரிலையும் 2 ரெட்டினால் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒன்று கிரனாக்டிவ் ரெட்டினாய்டு எமல்ஷன் அண்ட் இன்னொன்று ரெட்டினால் வித் ஸ்குவாலின். இந்த ரெண்டுமே கூட ரொம்ப அருமையாக வேலை செய்யும். பட் எந்த ரெட்டினால் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் வித் வீக்லி ட்வைஸ் நைட் டைமில். அடுத்ததான் நயாசைனமைட் சீரம். நயாசைனமைட் சீரம் இஸ் வெரி சிமிலர் டு விட்டமின் சி சீரம். அதாவது அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணுறது, பிக்மெண்டேஷன்ஸ், ஏஜிங் சைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேட் அவுட் பண்ணுறது, அண்ட் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறது, பிரைட்டன் பண்ணுறது, சிமிலர் ஜாப் தான் இதுவும் பண்ணும். ஸோ விட்டமின் சி யூஸ் பண்ணும்போது நயாசைனமைட் சேம் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. லைக் மார்னிங் நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டு நயாசைனமைட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஸ்கின்க்கு விட்டமின் சி செட் ஆகலை, அது யூஸ் பண்ணாலே பம்ப்ஸ்லாம் வர மாதிரியா இருக்குது டைனியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி நீங்கள் நயாசைனமைட் மட்டுமே ட்ரை பண்ணலாம். அப்போது நீங்கள் அதை மார்னிங் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ் ஃபார் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். நீங்கள் பிகினராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. இதுவும் தவிர எக்கச்சக்கமான ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க மார்க்கெட்டில். ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, பீலிங் சொல்யூஷன், கிளைகாலிக் ஆசிட் டோனர், இதெல்லாம் ஏஜிங் சைன்ஸ்க்கு, அன்ஈவன் ஸ்கின் டோனுக்கு இது எல்லாத்துக்கும் தான் இது ஹெல்ப் பண்ணும். சிமிலர்லி காப்பர் பெப்டைட் சீரம்ஸ், எக்கச்சக்கமாக நிறைய காசரெக்ஸ், நெயில் மியூஸ்ன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாத பிகினர் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸே போதும். உங்கள் ஃபேஸ் வாஷ் காலையிலையும் நைட்டும் கரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. நிறைய பேர் கேட்குறீங்க குளிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணுமா? குளிக்கும் போது உங்கள் ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த 3ம் மேண்டேட்ரி. இதை தவிர காலையில் விட்டமின் சி சீரம், நைட் நயாசைனமைட் சீரம், வாரத்துக்கு 2 நாள் ரெட்டினால். வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லியான ரெட்டினால்ஸ் நான் இப்போ காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக, அவ்வளோ யூத்ஃபுல்லாக, எந்த விதமான ஏஜிங் சைன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ தொடர்ந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாசக்கணக்காக யூ ஆர் நாட் அ பிகினர் எனிமோர். அப்போ உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் பிகினர்ஸ்க்கு தீஸ் ஆர் தி பெஸ்ட். அண்ட் இந்த அளவு இருந்தாலே போதும் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Subbi Rahul.